कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्धिकम्। हाय फैमिलीज, वेलकम बैक टू माय चैनल। நம்ம லைஃப்ல எடுக்கிற டிசிஷன் எல்லாமே சில டைம்ஸ் யோசிக்காம நம்ம எடுத்துருவோம். இப்படி யோசிக்காம எடுக்கிறதுனால 100% அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இல்லை சில விஷயம் தடங்களாக கூட நடக்கும். ஸோ சில விஷயம் நடக்கலாம், சில விஷயம் நடக்காமல் இருக்கலாம். அதாவது நம்ம எதனால இந்த மாதிரி நடக்கலை அப்படின்றத நல்லா யோசிச்சு நம்ம எடுக்கிற முடிவை நிதானமாக மன தெளிவாக நம்ம மனசை ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் கண்ட்ரோலாக வச்சு நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே அது 200% கண்டிப்பாக அது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற எந்த விஷயத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு முழுசாக அந்த விஷயத்த நம்பினா மட்டும்தான் நமக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். ஸோ நேற்று ஃப்ரைடே எர்லி மார்னிங்கே பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே சுக்ரஹோரையில் மகாலட்சுமி பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் பண்ண முடியல. இப்போலாம் ஹஸ்பண்ட் நைட் லேட்டாக தான் வராங்க. சார் நான் தூங்கவே நைட்டு 1 மணிக்கு மேலே ஆயிடுது. அதனால மார்னிங் எந்திரிக்கவும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, அது என்னோட கர்மா. ஸோ கண்டிப்பாக நான் எந்திரிக்கணும்னு நினச்சேன்னா நான் எந்திரிச்சிடுவேன். நம்மளுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் பண்ண முடியாமல் போகுது, தடைப்படுது அப்படின்னா அதுக்கு 100% காரணம் நம்மளோட கர்மா தான். ஸோ அந்த கர்ம வினைகள்லாம் குறைக்கிறதுக்காண்டி தான் நம்ம வீட்டில் சுவாமி பூஜைகள்லாம் செய்கிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்ணுறதுனால என்னோட மனசு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால எங்கள் லைஃப் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்த ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேலை நிலைவாசலுக்கு போய் மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கே க்ளீன் பண்ணி அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்துதான் நான் பூஜை ரூமே வந்திருந்தேன். நிலைவாசலில் மகாலட்சுமியும் நம்மளோட குலதெய்வம் வாசம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமிக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூஜை ரூமில் பூலாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி மல்லிகைப்பூ வாங்கி நானே என்னோட கையால் கட்டி தான் சுவாமிக்கு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை சஷ்டி. ஸோ இன்றைக்கி முருகனுக்குமே செவ்வரளி மாலை என் கையால் கட்டி வச்சுருந்தேன். ஸோ நம்ம பூ கட்டும் போது என்ன டிப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன விளாக்லேயே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு நம்ம அந்த பூஜையில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் முக்கியமான விஷயம் அப்படின்னா தாம்பூலம். மகாலட்சுமி வெற்றிலை, பாக்கு, பழம், கனி, பூ, அப்புறமேட்டா இது குங்குமம் சிமிலியில் இருந்தால் வச்சுக்கோங்க. என்கிட்ட டப்பாவில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு வேணும்னா இது கூட ஜாக்கெட் பிட்டு வளையல்லாம் நம்ம வச்சு அம்மன் வழிபடலாம். ஸோ அந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதுக்கு இதை யாருக்காவது தானம் பண்ணால் கூட நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலுமே நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அது பஞ்சபத்திரத்தில் தீர்த்தம். ஸோ நான் இன்றைக்கி தீர்த்தத்தில் துளசி போட்டு தான் தீர்த்தம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமி பிடித்தமான ஒரு 5 வகையான பொருட்கள் மண் அகல் விளக்கில் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மண் அகல் விளக்கு எடுத்து அதில் சோழி, மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள், கோமதி சக்கரம், குன்றின் மணி, கண்ணாடி, காசு, மகாலட்சுமி காசு, இது போன்ற விஷயங்கள்லாம் போட்டு நான் ஒரு பூ வச்சு அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மகாலட்சுமி தாயாரை அமர்த்துறதுக்கு மணப்பலகையில் பன்னீர் விட்டு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் நல்லா பூசிட்டு அந்த மஞ்சள் மேலே நான் மகாலட்சுமி பாதம் இருக்கிற மாதிரி கோலம் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ நம்ம தாமரை கோலமும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு பிடித்தமான எந்த கோலம் வேணால் போட்டுக்கலாம், சக்ஸ்டி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அழகாக கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பார்க்கவே ரொம்பவே மங்களகரமாக இருந்துச்சு. நம்ம எந்த விஷயம் செய்யும் போதும் அது நம்ம கடவுளுக்காண்டி செய்யும் போது நம்ம மனதார செய்யணும். ஸோ அப்படி நம்ம மனதார சின்ன விஷயம் செய்யும் போது கூட கடவுளுக்கு அது பெரிய விஷயமா தோணும். அப்போ கடவுள் நம்ம பூஜையை ஏற்றுப்பாங்க. ஸோ இந்த நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாமே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ண மணப்பலகை எடுத்துகிட்டு போய் சுவாமி ரூமில் வச்சுட்டு சுவாமி கீழே அம்மனை அமர்த்துறதுக்கு உண்டான அந்த இடத்துல நல்லா பன்னீர் விட்டு க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயுமே
மஞ்சள் வந்து நல்லா பூசி விட்டுருந்தேன். பூசிட்டு அங்கே வந்து கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு நம்ம மகாலட்சுமிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ணி அவங்க ரொம்பவே வந்து அலங்கார பிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்கார தெய்வத்தை தான் அவங்க. ஸோ அவங்க பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அழகுப்படுத்தி உட்கார வைக்கும் போது அவங்க மனசு வந்து ரொம்பவே குளிரும். நம்ம வந்து மகாலட்சுமியை வந்து ஏன் கும்பிடணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், செல்வத்திற்கு அதிபதி அவங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவையானதே வந்து நம்மளுக்கு பணம் பதவி எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மகாலட்சுமி தாயை வந்து கும்பிட்றோம். ஸோ இப்படி கும்பிடும் போது நம்ம வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு கும்பிடும் போது கண்டிப்பாக வந்து மகாலட்சுமியின் அனுகிரகம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அஷ்டலட்சுமிகள் இருக்கிற படம் தான் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக படம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணப்பலகை மேலே வந்து பச்சரிசி வந்து நல்லா பரப்பிட்டு அதுக்கு மேலே தான் அம்மன் வந்து உட்கார வச்சுருந்தேன். பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு பிள்ளையார் சிலை வச்சு அவங்களுக்குமே அழகாக வந்து பூ வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ இங்கே பூஜையில் வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நான் வச்சு கும்பிட்றேன். ஸோ உங்களால் எது முடியுமோ இதை விட அதிகமாக வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வைக்கலாம். அப்புறமேட்டா வந்து உப்பு பானை வச்சுருந்தேன். உப்பு பானை வச்சுட்டு ரொம்ப முக்கியமானது கலசம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பூஜையுமே மகாலட்சுமிக்கு வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி வந்து அந்த கலசத்தில் உள்வாங்கி இறங்கி நம்மளுக்கு வந்து இந்த பூஜை முடிஞ்சக்கப்புறம் இந்த கலசத்தில் இருக்க தண்ணியை நம்ம வீடு ஃபுல்லாக வந்து நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமியோட அனுகிரகம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு நான் ரெடி பண்ண எல்லா பொருளையுமே வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். தாம்பூலம் எல்லாத்தையுமே வந்து அடுத்து வந்து மணப்பலகை மேலே கொஞ்சம் பச்சரிசி பரப்பி காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அவங்களுக்குமே வந்து மல்லிகைப்பூ தான் வச்சு விட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு கொஞ்சம் செவ்வந்தி பூலாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே பார்க்கவே வந்து பூஜை அறையே வந்து ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. மனசுக்கு வந்து ஒரு வித பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கோலம் போட்டு இந்த மாதிரி அது மேலே வந்து நம்ம இந்த மங்கள பொருட்கள்லாம் பார்க்கும்போது வந்து மனசு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அம்பிகைக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமமும் எடுத்து வச்சுருந்தேன். பிரசாதத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ எதுவுமே லேட் ஆகிடுச்சு, ரெடி பண்ண முடியல. ஸோ சிம்பிளாக வந்து நாட்டு சக்கரை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெருமானையுமே வந்து நான் வச்சுக்கிட்டேன். லக்ஷ்மிக்கு முக்கியமானவர் வந்து பெருமாள் தான். ஸோ பெருமாள் நெஞ்சில் தான் வந்து லக்ஷ்மி தேவி வந்து வாசம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெருமாளையுமே வந்து நான் வச்சு தான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ நிலைவாசலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் கிச்சனில் அன்னபூரணிக்கும் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமி ரூமுக்கு விளக்கேற்றிட்டு தான் நான் வந்து மகாலட்சுமி கிட்ட வந்து விளக்கேற்றி விட்டுருந்தேன். அடுத்து வந்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து சாம்பிராணி. அன்றைக்கி ஒரு நாளாவது வந்து நம்ம வந்து வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டு விடணும். இப்படி வந்து நம்ம சாம்பிராணி போடுறது வந்து நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே விரட்டி அடித்து மகாலட்சுமி கடாசி வந்து பரிபூரணமாக வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாருமே வீட்டில் வந்து ரெகுலராக பண்ணணும். ஸோ நம்ம பூஜை பண்ணும் போதும் மட்டும் இல்லாமல் வீக்லி ஒரு 3 டைமாச்சும் நம்ம வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறது வந்து நல்லது. ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் தூபம் எல்லாமே அம்மனுக்கு வந்து காட்டிட்டு நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 108 போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை தான் வந்து பண்ணி விட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு பூக்கள் வச்சு பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் குலதெய்வத்தை நினச்சி எங்கள் குலதெய்வத்துக்குமே வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் மகாலட்சுமிக்குமே வந்து ஒரு 21 போற்றிகள் சொல்லி ஃபஸ்ட்டு பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இலை எடுத்து வெற்றிலை எடுத்து ஸோ அதில் தான் வந்து நான் இன்னைக்கு வந்து குங்குமார்ச்சனை பண்ணியிருந்தேன். கணபதியே போற்றிவோம், ஓம் கணநாதா போற்றிவோம், ஓம்
ஓம் கணபதியே போற்றி ஓம் மிதிலாக்கமா ஜித்தையா போற்றி ஓம் மிதிலாக்கமா ஜித்தையா போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி ஓம் சாந்தலக்ஷ்மியே போற்றி மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் பெருமாளே போற்றி அம்மா போற்றி மங்களம் குரு उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्हिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து கற்பூரம்லாம் காட்டி பூஜை வந்து அழகாக வந்து நான் நிறைவு பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் வந்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.